next, let's move on to Ganesan. So Ganesh, yes, over to you, and yes, welcome to the Hall of Fame award, Ganesh. Yeah. So I just want to the flow. I think we'll get into conversation kind of things. But before we start, what is the result that you achieved? You start with that, then you'll get into the flow. Go for it. Yeah. Hi, Karna. Thanks for giving the wonderful opportunity. And I got a nearly 100% hike when I switched to the job to another company. And I Okay, didn't you get got this 100% much of hike. hike. Perfect. Yeah. I 100%. didn't expect this. I'm going to achieve. Okay, got it. And is it in the same role or different role? Same role only. My destination is actually I have 9 years experience in software testing, and still my role is a software engineer only, not a senior. Okay. And when I switched to the new company, provide me a senior consultant. Got it. Okay, now let's go deep on what worked for you. Okay, so guys, this is the this is the proof of the salary doubling model live in action. Okay, so whatever we talk, whatever we preach, this is live in action. Okay, so now let's talk. Ganesh, you just share actually before we get into what worked for you. என்ன challenges face பண்ணீங்க before joining the community or after joining the community also சில challengesலாம் face பண்ணியிருப்பீங்க and எப்படி overcome பண்ணி வந்தீங்க அது எல்லாத்தையும். You can go one by one. Yeah, sure. ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தது. அது வந்து எப்படி அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது நான் ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எப்படி அதை வந்து அதை அச்சீவ் பண்ணணும், அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. முன்னாடி நான் ஒரு வாட் இஸ் தி ஸ்ட்ரகிள்ஸ் தட் யூ ஹேட்? இன்டர்வியூ ஃபியர் இருக்கு. சேம் கம்பெனில கம்ஃபர்ட் ஜோன். இப்போ இருக்கிற கம்பெனில வந்து பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் 100% எல்லாமே ரேட்டிங்ஸ் 5 out of 5. எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் how long you are working? 5 years இருந்தீங்க. ஸோ மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. ரொம்ப யூ ஆர் இன் த குட் ரோல், குட் சேலரி, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் குட். பட் அது மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து போகிறதுக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். போகிறதுக்கு அது கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் நினைச்சீங்க why did you want to move? What is the motivation? salary hike, career goals, salary hike தான். அதுதான் மூவ் ஆகணும்னு நினைச்சேன். ஓகே, இங்கே கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தா ஓகே, ஐ கேன் திங்க் அபவுட் இட். பட் அடுத்தடுத்த கம்பெனிக்கு போனால் தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். ஒரே கம்பெனில இருந்தால் நம்ம சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி எப்படி வெளில வந்தீங்க? அதுல அப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குன்னு தெரிஞ்சது, கம்யூனிட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இது இருந்ததா இல்ல அந்த மாஸ்டர் கிளாஸ்ல தெரிஞ்சதா? எப்போ அந்த சேலஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணீங்க? அந்த சேலஞ்சஸ் ஹெல்ப் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் ஆச்சு உங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த கம்யூனிட்டி? லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணேன். இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. போனேன், செலக்ட் ஆகுமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போனேன். பட் ஒரு 4 கொஸ்டின் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னால் எதுவும் ஆன்சர் பண்ண முடியல, வந்துட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொன்னீங்க கம்பெனி ஓட் டிடன்ட் டிசர்வ் யூ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு அப்போதைக்கு அந்த மைண்டில் அதான் ஓடிச்சு பேக்ரவுண்டில். இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ நான் அதை பண்ணிட்டு எனக்கு தெரியும் இப்போ அந்த டிசர்வ் மீ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் ஹால் ஆஃப் ஃபேமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு மைண்டுக்குள்ள நானே பேசிட்டேன். நீ என்ன பண்ணியே தெரியாது, ஹால் ஆஃப் ஃபேம்ல நம்ம இருக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ள லிட்டில் வயசுக்குள்ள I have to do that. Also, lot of things are learning. Highlight point வந்து லிட்டில் வாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய கொஞ்சம் இது பண்ணேன். அதே மாதிரி பாசிட்டிவாகவும் நான் அந்த லிட்டில் வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதை அப்படியே எல்லாத்தையுமே நான் நோட்ஸ் எடுக்காமல் ரியல் டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத அந்தந்த எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன். அதை வந்து நான் இது பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல வந்து ஒரு நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் கொடுத்தா தான் அந்த நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணால் தே வில் அக்ரி, தே வில் ரிவ்யூ, தென் தே வில் கனெக்ட். அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தீங்க நீங்கள். அதை இது பண்ணேன். அடிச்ச அடுத்த நிமிஷமே அதை பார்த்துட்டாங்கன்னா உடனே அக்செப்ட் தான். அது எவ்வளோ பெரிய ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, லீடு யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல், ஏஐ கரியர் மாஸ்டரிலாம் என்னுடைய ஒரு பெஸ்ட், ஒரு தமிழில் சொன்ன ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு செமையாக இருந்தது. அது எனக்கு சாட்ஜிபிடினா கொஞ்சம் நிறையா
டெய்லியுமே நான் ChatGPT கம்யூனிகேட் ப்ராம்ப்ட் இது பண்ணுவேன். பட் இவ்வளோ ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு, எப்படிலாம் நமக்கு என்ன தேவைங்கிறத ஒரே ஷாட்ல நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் வந்து தட் இஸ் ரியலி வெரி கிரேட். Good Ganeshan. One more thing that I want to ask is, இந்த 100% ஹைக் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க, எத்தனை ஆஃபர் லெட்டர்ஸ் வாங்குனீங்க, அண்ட் சேலரி நெகோஷியேஷன் அதெல்லாம் அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலி 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். செகண்ட் இன்டர்வியூஸ் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் டிரைவ். இன்டர்வியூ எப்படி வந்தது? இஸ் இட் த்ரூ நாக்குரி ஆர் இஸ் இட் த்ரூ ரெஃபரல்? அது வந்து எனக்கு ஒரு கன்சல்டன்சிலேருந்து தான் வந்து, அது நாக்கூரில் பேஸ் பண்ணி வந்தது. ரெண்டாவது என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணார். அவரும் இந்த லைனில் இருந்ததுனால, இன்சூரன்ஸ் டொமைனில் இருந்ததுனால அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆக போது எனக்கு தெரியும். அவங்க வந்து ப்ரிப்பேராக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திருந்து படித்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் நான் வந்து ரெடி ஆகினேன். அப்புறம் என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு மேலே ரொம்ப கேர் பண்ணி அவர் வந்து மார்க் இன்டர்வியூலாம் வச்சார் முதல் நாள் தான். இஸ் லக்ஷ்மன். ஸோ ஹி ஹெல்ப்ட் மீ a lot. ஸோ மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரோட கம்யூனிகேட்டடாக இருங்க, ஏதாவது ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் we can achieve, everyone can achieve it. அதை நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இது பண்ணி அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ 45 minutes என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. கால் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க. they didn't call. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 to 4 daysக்கு அப்புறம் எனக்கு வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு. அதில் ஒரே ரவுண்டு தான். அப்புறம் ஓகே ஃபைன், அதுலேயே செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆன உடனே டைரெக்டாக ஹெச்ஆர் ரவுண்டு போனேன். என்ன ஆக்சுவலாக இன்டர்வியூவில் வந்துட்டு அப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் ஒர்க்டு ஃபார் யூன்னு நினைக்கிறீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் கிராக் பண்ண முடியுது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 இன்டர்வியூலே கிராக் பண்ணிட்டீங்க. வாட் ஹெல்ப் யூ டு கிராக் த இன்டர்வியூன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் இதுக்கு என்ன நினைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே நான் வந்து செலக்ட் ஆகணும்னு மைண்ட் செட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கோம், ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ இருக்கோம்னா, ஒரு டாப்பர் வந்து ஒரு 80% எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட காம்படிஷன் அவங்களா இருந்தால் நம்ம அவங்களோட போட்டி போடுறோம்னா நம்ம 60% மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். we have to aim it for 100%. அப்பதான் அட்லீஸ்ட் நம்ம 90 தொட முடியும். இதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நம்ம வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு நான் ஒரு வெறியில இருந்தேன். அதனால தான் நான் செகண்ட் இன்டர்வியூவாக செலக்ட் ஆகணும். நான் நினச்சிருந்தேன்னா ஒரு 5 இன்டர்வியூ போட்டோம், நம்ம சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இது பண்ணா ஒரு 10 to 15 இன்டர்வியூஸ் கிட்ட டைம் எடுத்திருக்கோம். என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் என்ன சொன்னார்னாக்கா, ஜென்ரிக்கா சொன்னாரு, ஒரு 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அதில் ஒன்று செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போதைக்கு என் மைண்ட்ல என்ன செட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற போய் நான் மைண்ட்ல லிட்டில் வயசுல செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால நான் செகண்ட் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகிட்டேன். வெரி குட் ஆட்டிடியூட். இட்ஸ் ஆல் அபவுட் இன்டென்ட். ஐ திங்க் பிகாஸ் இது எப்படி அப்படின்னா, திஸ் a very good psychology behind this. என் மைண்ட்ல நான் வின்னர் அப்படின்றது மைண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பேசுறது, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களோட பிஹேவியர் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் வெளில வரும். ஏன்னா சில டைம் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம ஓகே 10 இன்டர்வியூ 20 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட போனோம் அப்படின்னா, நம்மளை பத்தி நம்ம அந்த ஃபெய்த் ஒழுங்கா இருக்காது நம்மளுக்கு. when you believe in yourself, you have 100% faith, automatically பாத்தீங்கன்னா right words will come at the right time. Yeah, exactly. when you believe in that, அது பாத்தீங்கன்னா பிளானே பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த 45 minutes போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, பிகாஸ் மைண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி யூ காட் த ஜாப். மைண்ட் லெவல் ஆல்ரெடி யூ காட் த ஜாப், ஆல்ரெடி யூ காட். so you see interview salary negotiation லாம் பாத்தீங்கன்னா does not happen during the interview, does not happen during the salary negotiation. that happened way before that. உங்களுடைய மைண்ட்ல எத்தனை டைம் கான்வர்சேஷன் நடக்குதோ அதுதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய மைண்ட்ல கிரியேட் பண்ணி. see everything is created twice in the world. one is physical creation, one is mental creation. mental creation happens first, physical creation happens next. and what worked for Ganesh is mental creation. அவர் மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் I think that is what helped Ganesh to achieve that. Good. Ganesh, thanks for actually showing that it is actually possible to crack the numbers even with less opportunities. You don't need to attend 50, 100 interviews to crack multiple offers. Good. ஸோ ஒன் இஸ் ஆன் த மைண்ட் செட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க உங்களோட சைடில்? ஓகே, இப்போ இந்த மைண்ட் செட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிஃபோர் ஜாயின் த கம்யூனிட்டி, ஹேவ் யூ ஒர்க்ட் ஆன் யுவர் மைண்ட் செட்? வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட் லுக் லைக் பிஃபோர்? அப்பயும் இப்படியே தான், ஆர் இஸ் இட் சம்திங் யூ டெவலப்?
இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வரல. நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வரல. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஒரு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம், வழியே தெரியாமல் இது பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டான வே யாராவது காட்டுவாங்களா அப்படிங்கிற நேரத்தில் தான் எனக்கு நீங்கள் வந்தீங்க. ஆக்சுவலி நீங்கள் அந்த இது யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் வந்தீங்க. நான் இதை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ ஃபர்கட், எனக்கு ஞாபகம் இருக்கு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வரும்போது இது போன தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த தடவை எப்படியாவது இதை அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டே இது பண்ணேன். சண்டே இது பண்ண ஆக்சுவலி வேற ஒரு இதுக்காக கமிட்மெண்ட்டுக்காக அமௌண்ட் வச்சிருந்தேன். அந்த அமௌண்ட் எடுத்து அவ்வளோ கட்டிட்டு ஜாயின் பண்ணிட்டேன், அவங்களோட இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இது எப்படி போகும்னு தெரியலையே, இல்லை ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாகவே இருந்தது. அப்புறம் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் நீங்க அந்த ஆர்கனைஸ் பண்ணது, அந்த அக்கௌண்டபிலிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த எப்படி நீங்க அந்த கம்யூனிட்டியை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனீங்களோ எனக்கு அப்பவே எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எனக்கு அந்த டவுட்லாம் எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஹரிஹரன்ட்ட நான் கால் பண்ணி நான் தனியாக பேசினேன். இது மாதிரி நான் வந்து சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கேன், எனக்கு அந்த குரூப்ல இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களா போடுங்க, வேற வேற இதுல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களா நீங்க போட்டுறது எனக்கு ஹெல்ப் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் இது பண்ணேன். ஸோ எனக்கு இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வெரி குட். ஈவன் நானா வந்து இவரை எனக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா போடுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட எனக்கு அவர் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரு. என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு ரவி. ரவி வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவர் தான் எனக்கு ஃபெசிலிட்டரா இருந்தாரு, இது யாருக்கும் தெரியாது. Okay. I think it's by design. I think the facilitator அமைஞ்சது உங்களுக்கு accountability partner, it's by design. I think your design to achieve this, it's happened. It's a universal force. Yeah, exactly. இல்ல நான் வந்து எனக்கு 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்து டெஸ்டிங்ல வந்து மொபைல் ஆட்டோமேஷன்லாம் எனக்கு ஒரு தெரியும். ஆக்சுவலி வெப் ஆட்டோமேஷன் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மொபைல் ஆட்டோமேஷன் எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆண்ட்ராய்டு iOS அந்த மாதிரி தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்கில் செட் இருந்ததை வச்சு நான் வந்து இது பண்ணேன். இன்கேஸ் அவங்க இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னாக்கா யூ கேன் கோ த்ரூ my resume based on my skill set only I have asked அப்படிங்கிற வேலை எடுத்துட்டு போலான்ட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அதுல சாலரி நெகோசியேஷனே வரல. அண்ட் இது நோட்டீஸ் பீரியட் அந்த மாதிரிலாம் எதனா சேலஞ்சஸ் இருந்ததா? நோட்டீஸ் பீரியட் இல்லை, நோட்டீஸ் பீரியட் அவங்க 90 daysனா கூட அக்ரி பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் இனிஷியல்ல இருந்தது. ஆக்சுவலி 60 days தான் நோட்டீஸ் பீரியடு. எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஓகே அக்ரி பண்ணிட்டாங்க. 80% அவங்களே, நான் வந்து 100% சொன்னேன், 80% தான் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஆஃபீஸில். 80%லாம் ரிட்ரைவ் 10 to 20% பண்ணுறதே பெரிய விஷயம் நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் நான் இதை வச்சு உங்களெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக நான் இது பண்ணேன், என்னோட கரியர் கோத்துக்காக தான், எனக்கு ஃபினான்ஷியல் இது வேணும், அதான் கரியர் கோத்துக்காக நான் மூவ் ஆகிறேன் அப்படின்னேன். ஓகே தே வில் அக்ரி. நான் கேட்ட மாதிரி நான் என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன்னா ரெசிக்னேஷன், தே வில் அக்ரி, தே ஹேவ் ஸ்டார்ட் சார். வெரி குட் குட். அவங்க 90 daysனாலும் ஒத்துக்க ரெடியாக இருந்தாங்க. பட் உங்கள் கம்பெனியில் 60 days தான், அதனால் யூ did that. You joined the new company now or yet to join? No, yet to join. You are the notice period. You are serving notice period. Yeah, I'm serving the notice period currently. Yeah. Perfect. Good. Ganesh, another thing that I want to ask is, in the journey, I think how long, எப்போ join பண்ணீங்க community? When did you join the community? எப்போ community join? I think April, February, April, I believe. Okay, close to I think 4 months max left. Okay. In the 3 to 4 months of this journey, what are the top 3 things that helped you to achieve this 100% salary hike in Niggering? Top 3 things. Yeah, a lot of things I can able to share, but top 3 things is LinkedIn and the Naukri profile and invest in yourself. These kind of things really awesome. Got it. So LinkedIn profileலாம் வந்து அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருந்தது, அவ்வளோதான், அப்படியே பழைய இதில் புதையல் மாதிரி அப்படியே கிடந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் போஸ்ட் எல்லாம் போட்டு இது பண்ணுவேன். போஸ்ட் போடுறது கூட எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து டெக்னிக்கலில் என்ன தோணுதோ அது மாதிரி இது பண்ணுவேன். ஸோ ChatGPT வைஸ் சம்டைம்ஸ் சம் தாட்ஸ் தோணும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸ் சம் தாட்ஸ் தோணும், அப்புறம் சம் லேட்டஸ்ட் அப்டேட் என்னவோ அதை இது பண்ணி என்னோட கண்டென்ட் அதுக்கும் ChatGPTல ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி என்னோடைய ஸ்டைலில் நான் போடுவேன் மற்ற இதில் இருக்கிறாம. ஸோ அதுக்கும் நான் வந்து ChatGPTல வந்து இட் ஷுட் பி யூனிக் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட்ல அந்த இதை யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஐகான் செட் பண்ணி நான் போடுவேன். டெய்லி பேசிஸ் தான் நான் போட மாட்டேன், வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி போடுவேன். That is better. That is more than enough. Perfect. So LinkedIn, Naukri and investing in yourself. Investing in yourself. Yeah. Got it. Good. Any new habits that you built after joining the community? இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், பட் புதுசா இந்த பழக்கம்லாம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்களா? பழக்கம் வந்திருக்குன்னா சேரிட்டியில் வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து, சேரிட்டியில் நான் முன்னாடி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா நானும் கொஞ்சம் ஒரு பேசிக்கான ஃபேமிலியிலேருந்து அந்த கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ ஹோம்லெஸ் பீப்புளுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் வந்து அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். நீங்களும் அதை ஹைலைட் பண்ணிகிட்டே இருந்தீங்களா, ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிங்க் ஆச்சு. அதனால் சேரிட்டியில் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி நான் வேறு ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேங்க, நான் என்னோட கொஞ்சம் அமௌண்ட் இப்போ நான் உங்களுக்கு மந்த்லி ஷேர் பண்ணுறேன், எனக்கு பெட்டர் ஜாப் கிடச்சதும் நான் இதை விட கொஞ்சம் அதிகமாக சேரிட்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க் காட் உங்கள் மூலிமா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நம்ம ஒரு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுறோம், அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வெரி குட், வெரி குட். Good ma. And what is the one thing that you want to share with others? One message அப்படினா என்ன சொல்வீங்க? If they want to achieve results, if they are still whatever you have to learn, you just implement பண்ணணும். என்ன நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து இது. இப்போ இன்டர்வியூவில் நான் வந்து இன்டர்வியூ இதுக்குனால நான் வந்து 1 வீக் நான் வந்து ரொம்ப இது பண்ணேன், அதை ரியல் டைமாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட்லேயே நான் வந்து செகண்ட் இன்டர்வியூலேயே அது நான் வந்து செலக்ட் ஆனேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா இட் இஸ் ஈவன் ஐ ஹாவ் டு நோ எவ்ரிதிங், ஐ டிடன்ட் இம்ப்ளிமெண்ட் எனிதிங்னா தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். அதுக்கு தெரியாம இருக்கலாம். ஆமா, எஸ், I know everything but I don't implement அப்படினா அதுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு புக்ல இருந்துட்டு போதும் அப்படின்னு மாதிரி. Yes. Got it. Good Ganesh. And another thing I want to ask, how did you feel right now? What was your mindset? What was your energy? எப்படி சொல்றது, இவருக்கு இது நடக்கும்னா உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களா, இது வந்து நமக்கு நடக்குமா, இதை நம்ம சொல்லுவோமா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் அதை வந்து கண்டிப்பா அந்த ஒருத்தர்ல நீங்க இருப்பீங்கன்னு டவுட்ஃபுல் ஆகாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து அந்த சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். ஸோ இதுக்கு அது நடந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். All the best to everyone in this community. Amazing. What is your next vision, next goal? What is that you are working on? நெக்ஸ்ட் விஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி 0லேருந்து 1 lakh வர்றது தான் கஷ்டம், 1 lakh to 3 lakh வர்றது கொஞ்சம் ஈஸி. அது ரியல் டைமில் எனக்கு நல்லாவே தெரியும் அதோட ரியாலிட்டி என்னங்கிறது. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸில் தான் பார்த்துருக்கேன். ஐ நோ தட் என்ன சொல்கிறது, அதோட இன்டெப்த் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அதுதான் நான் டபுள் பண்ணலான்னு இருக்கேன். போகிற ஜாப்ல என்னென்னலாம் இது கேப்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் சைலண்டாக அப்சர்வ் பண்ணிட்டு சைலண்டாக அந்த கேப்ஸ் கண்டிப்பா. Very good Ganesh. Love the attitude, love the mindset. Very, 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 very important. I think one of the strong thing that I observe from our discussion is உங்களை நீங்க நல்லா கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. எஸ், திஸ் இஸ் மீ, இதுக்கு கம்மியா நான் இல்லை, இதுதான் நான். அதனால வந்துட்டு யூ வாண்ட் இன் யுவர் மைண்ட் பிஃபோர் யூ கெட் இன் டு இன்டர்வியூஸ் அண்ட் சேலரி நெகோசியேஷன். மைண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. தட் இஸ் வாட் ஹெல்ப் யூ டு கிராக் திஸ் நம்பர்ஸ். குட், அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் Ganesh for coming and sharing your experience. Let's take a snap, then we'll get into steps. Okay, so we'll take a snap. Perfect. Done. I will share these photos in the group. Ganesh, amazing. So you are eligible for Tamil Innovator Award, not for the Hall of Fame. Okay, the top level. Amazing. Ganesh, all the best. Looking forward to give you the award on stage. Okay. Yeah, sure. Perfect. Done. Thanks a lot, Ganesh. Guys, how many of you are inspired by Ganesh story? Type inspired in the chat box if you are inspired by Ganesh story. Yeah. So Ganesh, you can also share your LinkedIn profile. If people want to reach you, they can connect with you via LinkedIn. Perfect. Yeah, sure. Just a minute. Done. Great. This is what we need, right? Okay. If these people can do it, I can also do it. This is not a theoretical thing. This is a 100% practical proven framework. If you just follow the process, you'll be able to achieve results. Yeah. Amazing.